மச்சான் ஃபேக் ஐடியில் வரமாட்டாங்கடா. சொன்னா கேளு, வா போலாம். டேய் நீ வேணா பாரு, அவ கண்டிப்பா வருவா. மச்சான் அவ வரேன்னு சொன்னது 10 மணி. ஆனா இப்போ 10 மணி 10 நிமிஷம் 10 செகண்ட் லேட்டு. நான் ஒன்றுக்கு 10 வாட்டி யோசிச்சிட்டேன். ஸோ ஸோ அவ வரமாட்டாடா மச்சான். அது மட்டும் இல்லாம நீ அசிங்கப்படுறது என்னால பார்க்க முடியாதுடா. என் கூட வந்துரு. டேய் அவனை இன்னுமாடா நம்பிட்டு இருக்க? எவனை? அதான்டா அந்த ஃபேக் ஐடி. சரி நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். முதல்ல அதை பண்ணு போ. மச்சான் அந்த ஃபேக் ஐடி வந்துட்டானா? சும்மா ஹாய். ஹாய். அம்மா உங்க பேர் என்ன? அபி. எந்த ஊரு? இவன் இதெல்லாம் கேட்குறான். சென்னை தாங்க. சென்னையா? சென்னையில் எங்க? ஈசிஆரில் தாங்க இருக்கேன். டீ அம்மா என்ன வேலை பார்க்குறீங்க? ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க? நீங்கள் ஃபேக் ஐடியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான். அறிவு இருக்கடா, என்னடா கேள்வி இது? அது ஒன்றும் இல்லைங்க, அவன் கொஞ்சம் லூஸ் மாதிரி பேசுவானா, அதான் இடக்கூடமா இப்படி கேள்வி கேட்குறான். தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே ஏங்க அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் இன்னொரு டவுட்டு கேளுங்க. சார் என்ன வேணும்? உங்களுக்கு என்னங்க வேணும் சாப்பிட? இல்லை பரவாயில்ல. அட பரவாயில்ல சொல்லுங்க. எனக்கு ஃப்ரைஸ் மட்டும். ஃப்ரைஸ். ஒரு ஃப்ரைஸ். சரி எனக்கு சொல்லு. இந்த பக்கெட்டு. பக்கெட்லேயே அடிக்கிறாரு. எனக்கு ஒரு டீ. மச்சான் இங்க டீ எல்லாம் கிடைக்காதுடா. டீ கிடைக்காதா? ஓ எனக்கு இது கொடுத்துருங்க ப்ரோ. ஓகே சார். என்னங்க நீங்கள் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, சாப்பிட எதுவும் சொல்லாமல் டீ சொல்கிறீங்க? அது ஏங்க இவனெல்லாம் துணி கடை கூட்டு போய் என்ன வேணும்னு கேட்டவே டீ வேணும்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிறேன். இந்த கொளுத்துற வெயில்ல எப்படி தான் டீ எனக்கு புரியல. ஏங்க எவங்க இந்த வெயிலுக்கு டீ குடிப்பான்? டீனா என்ன உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சா? இங்கே படிக்கிறவன்லேருந்து படித்தவன் வரைக்கும், வேலை தேடி சாதிக்கணும்னு ஊர்லேருந்து சென்னை வந்தவன் வரைக்கும், இங்கே இருக்க பேச்சுலர்ஸ் முத கொண்டு அவனுக்கு டெய்லி குடிக்கிற ஒரே ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு டீ தான். டீ இஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், இட்ஸ் அன் எமோஷன். இவ்வளோ ஏன் 10 ரூபாய் டீ குடிக்க நான் 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு இங்கேருந்து வேறு ஊருக்கு போகிறேன்னா பார்த்துக்கோங்க. டேய் 100 ரூபாய் பெட்ரோல் போட்டியா? டீ நானே ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கேன்டா. நீங்கள் என்னை பற்றி கூட தப்பாக பேசுங்க, ஆனால் டீயை பற்றி ஐயோ தெரியாமல் பேசிட்டேங்க, ப்ளீஸ் விட்டுருங்க. எல்லாம் ஓகே. இவனை எப்படிங்க பிடிச்சி போய் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க? கேட்டானே. இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது இவர் ரீல்ஸ் வந்தது சிரிப்பாக இருந்துச்சு. அதான் அவங்க அக்கௌண்ட் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு ரீல் பிடிச்சது.
ஏன் ரீல் என்ன ரீலுங்க? இருங்க காட்டுறேன். ம் நீ ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரே ஒரு பர்சனால தான் முடியும். அது நம்ம அம்மா. அவங்க நம்ம கூட இல்லைன்றது என்னைக்கும் நம்ம ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா எப்பவுமே அவங்க நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க. இந்த ரீல் பார்க்குறப்போ நீங்கள் பேசுனது எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துச்சு. அதான் ஏதோ நமக்குள்ளே கனெக்ட் இருக்கேன்னு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். ஆனால் நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்? ஆமாம், நீங்கள் யூடியூபர்ஸ் தானே. யூடியூபர்ஸ்னால் பெரிய செலிப்ரிட்டிஸ்னால் டெக்ஸ்ட் பண்ண மாட்டாங்க, சீன் போடுவாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. அதான் ஏது நாங்கள் அப்படி இல்லைங்க. நாங்கள் ஃபேன்ஸ்லாம் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணிடுவோம். ஆமாம்மா, நல்லா புரியுது. 97 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போதே எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு நல்லா புரியுதுங்க. ஏன் இப்போ கூட நீங்கள் வரும்போது வர வழியில் ஃபேன்ஸ் இருந்திருக்குமே, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அதுவா பவுன்சர்ல மச்சான் கண்டுபிடிச்சிட்டாங்கடா. பில்டப் வேணாம். இப்ப கண்டுபிடிச்சு என்னடா பண்றது? அதான் சேனலே போயிருச்சு. ஒரு மொக்க யூடியூப் சேனல் வச்சுட்டு வாய்க்கு எல்லாம் பேசிட்டு இருக்கான். அதான் எவனும் அவன் சேனலை பார்க்கக்கூடாதுன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஏங்க நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணுறீங்க? விடுங்க, நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் 90 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. மச்சான் 90 இல்லடா 92. ஆ ம் ஆ சரி, நான் ஒன்று கேட்கவா? கேளுங்க. உங்களுக்கு லவ் ஃபீலரா? இல்லை, அன்னைக்கு உங்கள் யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்தேன், அதில் தெரிஞ்சிச்சு. எந்த வீடியோ? நீங்கள் லவ் பற்றி பேசி போட்டிருந்தீங்களே அந்த வீடியோ. எப்படி பார்த்தீங்க? இல்லை, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ்லாம் போடுவீங்கல்ல, உங்களை ஃபாலோ பண்ணனால அதெல்லாம் பார்ப்பேன். அதில் லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தேன். ஓகே ஓகே, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி. ஓகே ஓகே. ஏன் ஏதாச்சும் தப்பாக கேட்டேனா? இல்லைங்க, அந்த வீடியோவே அவளால் தான் போட்டேன். யாரு? ரொம்ப பர்சனல்னா சொல்ல வேணாம், பரவாயில்ல. வேறு ஏதாவது டாபிக் கூட பேசலாம். அப்படிலாம் இல்லைங்க. என் லைஃப்லேயே ஒரு மோசமான நாள். நான் காலேஜில் படிக்கும்போது பிகாம் சி செக்ஷன், அந்த பொண்ணு ஏ செக்ஷன். ஒரு நாள் ஃபஸ்ட்டு டேவே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். அப்போ எங்களுக்குள்ள ஒரு I2I கான்டாக்ட் நடந்துச்சு. அதுலேருந்தே எனக்கு அவளை பிடிக்கும். அவள் கிளாஸை தாண்டி போகும்போதெல்லாம் அவளை பார்ப்பேன். அவளும் என்ன பாப்பா, சிரிப்பா. காலேஜில் எங்கே போனாலும் அவள் பின்னாடியே போவேன். பஸ் ஸ்டாண்டில், ஆட்டோ ஸ்டாண்டில், எல்லா இடத்துலையும் அவள் என்ன பாப்பா. ஒரு நாள் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஏறப்போ விட்டா பாருங்க ஒரு லுக்கு. அந்த லுக்கோட அர்த்தம் எனக்கு அப்போ புரியலங்க. அதுக்கு அடுத்த நாள் காலேஜ் ஸ்டாண்டை போய் பார்க்குறேன், வேற ஒரு பையன் கூட பைக்கில் ஏறி போகிறா. விசாரிச்சு பார்த்ததுல தான் தெரியுது, அந்த பையன் கூட கமிட் ஆயிடலாங்க. பொண்ணுங்கனாலே சீட்டர். மச்சான் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடா. உனக்குன்னு 100 பொண்ணுங்க வெயிட் பண்றாங்க. ஹலோ, அந்த பொண்ணு கமிட்டடா சிங்கிளானே தெரியாம நீங்க அவ பின்னாடி சுத்திட்டு இப்போ அவ ஏமாத்திட்டு போனான்னு சொன்னா எப்படி? எனக்கு புரியல. எங்க கமிட்டட்னா எதுக்குங்க அவனை பார்க்கணும் சிரிக்கணும்? மூஞ்சி திருப்பிட்டு போயிருக்கலாம்ல. கரெக்டு தான். பாத்தீங்களா கரெக்டாக ஒரு பாயிண்டை பேசுறது உங்களால் எதுவும் பேச முடியல. இப்போ மட்டும் எங்க சைலண்டாக இருக்கீங்க? இல்லை, உங்க லவ் ஃபீலர் பத்தி நினச்சி நான் ஃபீல் பண்றேன். விடுங்க, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அவதான் ஃபீல் பண்ணணும். நானும் தான். அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். பண்ணணும். சரி, ஓகே, டைம் ஆச்சு. 1 hour தான் ஆஃபீஸில் பெர்மிஷன் கேட்டிருக்கேன். நான் கிளம்புறேன். சரி, ஓகேங்க. லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். பாய். பாய் மச்சான். டேய் சுமாரா.
ஹலோ. என்னடி சொல்லிட்டியா? இல்லை, ஏன்? சொல்லணும்னு தோணலை, சொல்லலை. இங்க பாரு, பசங்களா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்மளே சொல்லிடுறது ரொம்ப பெட்டர். யோசிச்சுக்கோ. சரி, நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் சொல்லிடுறேன். ம், பாய்.